ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸுக்காக மாடியில் உள்ள நம்ம இடத்த எப்படி மூலிகை செடி வச்சு பராமரிச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். என்னென்ன மூலிகை செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த மாடியில் இந்த மூலிகை செடிகள் வச்சு நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. வாங்க என்னென்ன மூலிகை செடி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு முக்கியமாக தேவை இந்த கரிசலாங்கண்ணிங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியெல்லாம் விதை போட்டு வளர்க்கலைங்க, அதுவாகவே ஜாடியில் வந்து நமக்கு வளர்ந்தது. அது போக ஆயில் தயாரிக்கிறதுக்கு செம்பருத்தி ரொம்ப முக்கியங்க. செம்பருத்தி இலைகள், செம்பருத்தி பூக்கள், இந்த மாதிரி பூக்களை வந்து டெய்லி பிடுங்கி நிழல்லே காய வச்சு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் துளசி இலைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுதலை வந்து இன்னும் வளரலைங்க, இப்போ தான் வச்சுருக்கேன் கன்று. அதனால் நான் வயலில் பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பொடுதலை. அதுக்கப்புறம் இந்த அழகான ட்ரீ மரங்க, இது ஆயிலில் நம்ம போடையில் நல்ல வாசம் கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுரிங்க. இந்த அவுரி வந்து கருமையாக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க முடிய. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீர் பிரம்மி. இது வந்து வழுக்க தலையிலே முடி வளர்ச்சி வந்து உண்டாக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் ஓமவல்லி இலைங்க, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதா துளசியும் போடுவோம் நம்ம, அதேமாரி இந்தமாரி கருந்துளசியும் போடுவாங்க. கருந்துளசி ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மருதாணி செடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க, அதனால் நான் வெளியில் மருதாணி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ரோஸ்மேரி இலைகள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியங்க இந்த கேசவர்த்தினி இலைகள், இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கருநொச்சி நம்ம வந்து இந்த பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கத்தாழை இதெல்லாம் போடையில் நமக்கு சளி பிடிக்கும்ல, அந்த சளியெல்லாம் இந்த கருநொச்சி வந்து முறியடிச்சிரும். இது போக காட்டில் பிடுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலை, கரும்புளா இலை, அதுக்கப்புறம் ஆவாரம்பூக்கள்ங்க. வீட்டிலையே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மறிக்கொழுந்தும் வளர்ப்போம், வாசனைக்காக அந்த மறிக்கொழுந்தையும் நம்ம சேர்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா வெந்தயம், கருஞ்சீரகம், வெற்றி வேறு, அதுக்கப்புறம் வேம்பாலம் பட்டை, இடம்புரி, வலம்புரி இதெல்லாம் சேர்க்க போகிறோங்க. இன்னும் நிறைய மறந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சு அதுக்கப்புறம் நான் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவேன் வரிசை. அதுக்கப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஏன்னா நான் வெறும் 5 லிட்டர் தாங்க ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த வீட்டிலே வளர்ந்த மூலிகைகளை வச்சு நான் காய்ச்ச போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணி. நன்றி, வணக்கம்.